ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்க இங்கே கூடியிருக்கும் இறை மக்களை புனித வின்சென்ட் பவுல் சார்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வெளிப்படையாக அறிவிக்கிறார். ஆனால் சீடர்களோ அவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டு கொண்டிருந்தார்கள். முதன்மையான மேன்மையான இடத்தில் இருக்க விரும்புபவர் கடைசி இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை கடிந்து கொண்டார். திருவிவிலியத்தில் சிறுவன் ஆபேலின் காணிக்கை, சிறுவன் தாவீதின் விடுதலை போராட்டம், சிறுவன் சாமுவேலின் இறைப்பணி அர்ப்பணிப்பு, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அளித்த சிறுவனின் பெருநலமும் என்ற சிறு பிள்ளைகளின் எளிய நல் மனதினை காட்டுகிறது. சிறு குழந்தையின் உள்ளத்தை கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அறிவுறுத்துகின்றார். மேலும் பணிவிடை புரியபவராகவும் தொண்டாற்றுபவராகவும் இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் மனநிலை நமதாகட்டும். நாம் வாசிக்கின்ற நற்செய்தி, கேட்கின்ற இறை வார்த்தைகள் நம்மை பணிவிடை புரிய தூண்டட்டும். நாம் பெற்றுக்கொண்ட இறையன்பு பிறரன்பின் வழியாக வெளிப்படுத்த இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நிறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நிறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இந்த திருப்பலியானது ஆல்டன் தனது முதல் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இந்த குழந்தைக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக செபிப்போம். மேலும் இன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற மேரி ஜெனிஃபர், ஜெஸ்ரீல் ஜோஸ் ஆகியோர் நன்றிபடி ஒப்புகிறார். இந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுள் பெறும்படியாய் என்றாலும் தங்கள் திருமண ஆண்டு 25வது வெள்ளி விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துக இருதய பாபு தேச தங்கம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். 25 ஆண்டுகளாக திருமண வாழ்வு இணைந்ததற்காக அவர்களுக்காகவும் இன்று சேவியர் அமலவிருப்பம் மேரி திருமண நாளில் 13வது ஆண்டு விழாவையும் கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இவர் குடும்பத்தாரும் இந்த நாளில் ஆண்டவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது லோகநாதன் ஜெபனா மேரி குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இப்பலி வழியாக நன்றி செலுத்துகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நாம் பொது காலத்தின் 25வது ஞாயிறை சிறப்பிக்க குழுமி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு விடுக்கிற மிகப்பெரிய சவால். இன்னைக்கு செம்ம அடி இருக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சின்ன பையனிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் அடுத்த விட நான் தான் சிறந்தவன், அடுத்த விட நான் தான் உயர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு இது ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் பரவலாகவே அனைவரிடமே இருக்குதான். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க.
இப்போ இங்கே இருக்கிற இந்த பிள்ளைகளுங்க அவனோட நான் நல்லா படிப்பேன், இங்கே பெண்கள் அவளை விட நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ஆண்கள் அவளை விட நான் கொஞ்சம் புஷ்டியாக இருக்கேன், அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இது வித்தியாசமாக இருக்கேன், நான் வசதியாக இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாகவே என்று பெருகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சவுக்கடி அடிக்கிறார். இன்னைக்கு உங்களில் முதல்வராக இருக்க விரும்ப உங்களில் கடைசியானவராக இருக்கட்டும். நிறைய நேரங்கள் நம்ம முதல்வதாக ஆசைப்படுவோம். கண்களை மூடுவோம். ஒரு அற்புதமான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் செல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு திருப்பி நான் சொல்ற மாதிரி கடவுள் தன் வார்த்தைகள் வழியாக நம்மை பண்படுத்துகிறார். பல நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இப்படியான எண்ணங்கள், எனக்கு தெரியும், நான் மட்டும்தான் அப்படி என்ற எண்ணங்கள் நம் உள்ளத்திலும் சிந்தையிலும் வாழ்விலும் இருந்தால் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். பாவ மன்னிப்பு வழிபாடு நாம் பாட வேண்டிய பல்லவி. ஏழைகளுக்கு இறங்குகிறவர் இயேசுக்கே கடன் கொடுக்கிறார் என்ற புனித அன்னை தெரசாவின் வார்த்தைகளின்படி நாம் வாழாமல், நான் என் பெயர் புகழுக்காகவும் பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்வெட்டுகளில் தங்கள் பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கும் பெரிய ஆலயங்களுக்கும் பணத்தை வாரி இறைத்து கொண்டு தங்கள் அருகில் வாழும் ஏழைகளை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமலும் இருந்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் மன்னியும் இறைவா, மன்னியும். அனைவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடும் கட்டாயத்தோடும் இல்லாமல் நல்முகத்தோடும் முகமலர்ச்சியோடும் கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர். எனவே நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது கட்டாயத்தின் பெயரில் செய்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னை கருள உம்மை வேண்டுகிறேன். சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதுபடியாக என்னிடம் இருப்பதை கொண்டு பிறருக்கு உதவி செய்யாமல் என்னிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டு உலக பணக்காரர்கள் பட்டியலில் என் நிலை என்ன என்றும் தங்களிடையே நான் தான் பெரியவன் என்று சொல்லி பெருமையும் பாராட்டி பொறாமை கொண்டு செயல்பட்ட ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன் என்னை ஏற்று மன்னை கருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன் என்னை ஏற்று மன்னை கருள உம்மை எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்று வாழ உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஒரு முறை இந்த திருப்பலி வருகிற போது நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கடவுள் முன்பாக நாம் ஒன்றுமே இல்லாதவர். எனவே அவர் முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ அருள் புரிங்க ஆண்டவரே என்று மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க நீ செய்தீரே. உம் கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகின்றோம். முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் பிறரை அடக்கி ஆளுபவர்கள் தற்காலிக வெற்றி அடைந்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவுவார்கள். மாறாக பணிந்து போகிறார்கள். தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் இறுதியில் வெற்றி அடைவார்கள். நல்லவர்களின் பொறுமை நீதிமான்களின் பணியை உலகம் ஏளனம் செய்தாலும் கடவுள் நிச்சயம் அவர்களை உயர்த்துவார் என்று எடுத்துரைக்கின்ற இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 - 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம்.
இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா, வினை போக்கும் நாதா, உன் மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா, உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இனம் புரியா இதமான சந்தோஷம் உதிக்க, இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. இனம் புரியா இதமான சந்தோஷம் உதிக்க, இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. உனை தேடி வந்தே உன் பதம் நாடி நின்றே, என் உயிரோடு உயிராகவா. என்னை உயிராக்கி உயிராக்கி உனதாக்கும் தேவா, நீ இன்றி நான் ஒன்றும் இல்லை. உன் நினைவின்றி உறவொன்றும் இல்லை. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான
இறைவாயின் உயிராகவா. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு விண்ணக ஞானத்தையும் மன்னக ஞானத்தையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை, வெறுப்பு ஆகியவை கொண்ட மன்னக ஞானம், விண்ணக ஞானமோ அமைதி, பொறுமை, விட்டு கொடுத்தல், இணக்கம் ஆகிய தெய்வீக பண்புகளில் மிளறுகிறது எடுத்துரைக்கிறார். இவ்வாசகத்தின் கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்தோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 16 ஆரம்பித்து 4-3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதியை ஏற்படுத்தோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கீதங்கள் இசைத்திடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கீதங்கள் இசைத்திடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். உங்களை நான் அன்பு செய்வது போல், உங்களை நான் அன்பு செய்வது போல், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அத்தியாயம் 9 இறை திரு வசனங்கள் 30-37 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்
என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவரிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பின்னர் அவர் சிறு பிள்ளையை எடுத்து அவர் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அது ஒரு துறவற மடம். நிறைய துறவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்தோனியார் ஃபீஸ்ட்டு, மத்தேயு ஃபீஸ்ட்டு, மாதா ஃபீஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். இந்த துறவற மடத்தில் விருந்து இருக்கும். விருந்துனா எல்லாம் விதவிதமான உணவு, சொல்லுமா கறி மீன் எல்லாமே இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பொஃபே அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே வச்சுருவாங்க, அவங்களே எடுத்துக்கிட்டோம். சிலர் வந்து யாராவது கொடுப்பாங்க, ஒரு டேபிளே வச்சுருவாங்க. இதுதான் வழக்கமாக சாப்பிட்ற முறை. இப்போ வீடுகளில் எப்படி நம்ம உட்காந்து அம்மா போடுவாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம். இப்போ எல்லாம் டைனிங் டேபிள் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் தனியாக சாப்பிடுவாங்க, சில பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க, யாராவது ஒருத்தர் பரிமாறுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய துறவற மடத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பொஃபே வச்சுருவாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ, இப்போ எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்ணும், அதை எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடுவாங்க. அதில் வந்து பெரியவங்க, சின்னவங்க, வயது மூத்தவர்கள் அப்படியான பலர் இருக்கிற ஒரு துறவற மடம். விருந்து துவங்கியது. எல்லோரும் சிரித்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வயதானவர், மூத்த துறவி, அவர் பேர் ஜான் வச்சுக்கலாம். ஜான் எழுந்து அங்கிருந்த இப்போ ஒரு குழம்பு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், குழம்பு எடுத்து அனைவருக்கும் பரிமாற துவங்குகிறார். அந்த துறவற மட தலைவர் அவருடைய இருந்தவர்கள் சொல்கிறாங்க, வயசானவர், இப்போ நீங்கள் சொல்லுங்க, வயசான எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காருங்க, சின்ன பசங்க தான் பரிமாறணும், வழக்கமாக நீ பரிமாறுற அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் குழம்பு ஊற்றுவான், எல்லாரும் கறி போடுவான், எல்லாம் ஸ்நாக்லாம் எல்லாம் வைப்பாங்கள்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சின்ன துறவிகள் தான், இளம் துறவிகள் தானே பரிமாறணும், இவர் ஒரு வயதானவர், இவர் ஏன் பரிமாறுறார் அப்படி என்று சிலர் அங்கே ஒரு மாதிரி அவன் பேசுவான், நம்மளும் பேசுவார், இந்த மாதிரி பேசுதான். அவர் தொடர்ந்து பரிமாறுகிறார். சில பேர் சொல்றாங்க, வேணாம் ப்ளீஸ், நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் வீங்க, எதுக்கு நீங்கள், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் தடுக்கிறார்கள், சில பேர் வேணாம் சொல்கிறான். ஆனால் இந்த மூத்த துறவி நான் சொன்ன ஜான், அவர் வந்து பரிமாற தொடங்க அம்சார் போயிட்டே இருக்கார். அங்கே ஒருத்தர் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறவி இருக்கிறார். அவரும் கொஞ்சம் பெரியவர் தான். அவர் வந்து அமைதியாக இருக்கிறார். இவர் போய் எல்லாம் வைக்கிறார். சப்போஸ் ஒரு குழம்பு ஊற்றுறாரு, ஒரு கூட்டம் வைக்கிறாரு, வேற ஏதாவது வைக்கிறார். அவர் அமைதியாக அப்படி வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருந்த இளம் துறை சொல்கிறாங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவரே ஒரு வயதானவர், அவரை நீங்கள் சொல்லலாம்ல, இந்த மாதிரி நீங்கள் பரிமாறாதீங்க, நாங்கள்லாம் வேணாம்னு சொல்லி நீங்கள் மட்டும் அதை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படி என்று விளையாட்டா அப்படி கேட்குறான். அப்போது இந்த பவுல் அப்படி என்ற இந்த பால் என்ற அந்த துறவி சொன்னாராம், பாருங்க, அவர் வந்து முதியவர், அவர் இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயதானவங்க வந்து அது ஒரு சந்தோஷம், அதை எப்படி சொல்ல முடியாத, அது பரிமாற. அவர் வந்து நமக்கு எல்லாம் பரிமாறும் வழியாக கடவுளுடைய ஆசையை, இதில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். அந்த ஆசையை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் தடையாக இருந்துட்டீங்க. நீங்கள் பரிமாறாதீங்க, நீங்கள் வயதானவர், நீங்கள் மூத்தவர், நீங்கள் பரிமாறம் சொல்லி அவர் அப்படியே ஓரம் கட்டிங்க. ஆனால் நான் உங்கள் அனைவரின் சார்பாக அவர் எந்த ஆசையை பெற தன்னை ரொம்ப தாழ்த்துக்கினார், அது வேற விஷயம். ஆனால் அதோட வழியாக அவர் நினைச்சுக்கிறார், இப்போ இந்த மாதிரி பரிமாறும் போது கடவுளுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சியை உங்கள் அனைவரின் சார்பாக நான் அவருக்கு கொடுத்தேன், இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஈஸ்வரி பெரியமானுடைய இது ஒரு சின்ன நிகழ்வு தான். பட் இந்த நிகழ்வுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் பொதுவாகவே நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த 3 வாசங்கள் பார்க்கும்போது சில பல நேரங்களில் அதை எத்தனை நீயே போய் நீயே போயிட வீட்டில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அது இடம் அது கொஞ்சம் இடரா என்னாச்சு, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, நீயே போய் இடம், உனக்கு ஆள் இல்லை, நீ போய் எடுத்தா என்ன அது எடுக்க முடியாதா,
வார்த்தைகள் வழியாகவே எடுத்தரம்மா எடுத்தரம்பா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக நீ பிள்ளைங்க ஏன் நீ போய் எடுத்துருமா கடைக்கு போய் வர போய் அந்த பால் ஏன் நீ போனா பால் இருக்காதா? இந்த ஜோக்கா பேசுவான், விளையாட்டாக பேசுவாங்க. நீ நான் ஏன் போனோம், எனக்கு வேலை இருக்கு, ரொம்ப வேலை, ரொம்ப முக்கியமான வேலை, செல்ல உட்காந்து மணிக்கணக்காக விளையாண்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு விஷயம், நாம் இறங்கி போய் ஒருத்தருக்கு உதவி செய்வது. நான் உதவியை கூட விட்டுருங்களேன், இறங்கி போவது நீ ரொம்ப அழகாக வாசிக்கட்டும். இதுக்கு 2வது யாக்கோபு மிக அழகாக, அதெல்லாம் கட்சி மனப்பான்மை, பயங்கர பிரச்சனை காரணமே என்னன்னா போட்டிகள்லாம் வருது காரணமே இறங்கி போகக்கூடிய மரணம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. இன்னைக்கு நான் இப்படி யோசிக்கிறேன், அழகையின் மக்கள் கடவுளின் மக்கள். முதல் வாசம் ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். யாரும் அழகையின் மக்கள்? அழகின் மக்கள் என்ன? நீதிமான்கள் கடவுளின் மக்கள் எனப்படுகிறார்கள். நீதிமான்கள் வசனம் சொன்னா சொல்ல, நீதிமான்கள் கடவுளின் மக்கள். அப்போ பகமை உணர்வோடு இருப்பவர்கள், பொறாமை கொள்பவர்கள், வசை மொழி கொள்பவர்கள், துன்புறுத்து எல்லாம் அழகையின் மக்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்து எங்க இது வருது, எங்க எடுத்தது ரூட், இது ரூட் காஸ் எங்கன்னா இதுதான் பெரிய விஷயம். கண்டுபிடிச்ச ரொம்ப ஈஸி எல்லாருக்கும். இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம வாழ்கிற ஸ்கூல் வச்சுங்க, காலேஜ் வச்சுங்க, நம்ம கூட படிக்கிறப்ப நம்ம என்ன, நம்ம கீழே படிக்கலாம் பார்த்தியா. சப்போஸ் மார்க் அவன் வந்து 50 மார்க் வாங்கினான், நான் 70 மார்க், அவனை விட நான் கொஞ்சம் பெரிய ஆள். நம்மளை அறியாமலே இது உளவில் பெருமா சொல்கிறாங்க. உளவியல் சைக்காலஜி சொல்கிறான், என்னை விட கீழே, இப்போ சந்தமாக கொஞ்சம் நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன், அவங்க கொஞ்சம் கருப்பேன், அவங்கள விட நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், அவங்கள விட பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக அனைவருடைய உள்ளங்களிலும் பீரிட்டு இருக்கிறது. இதுதான் ஊற்று. அதுக்கப்புறம் மேலே அவன் என்னை விட மேலே போயிட்டான். இப்போ அவன் ஒரு 80 மார்க் வாங்கலாம் பையன், நான் 60 மார்க் தான் வாங்குறேன். அவனை விட என்னை விட அவன் பெரிய ஆளாயிட்டான். அவனை எப்படி காலி பண்ணும்? மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும், அவர் இறந்துட்டார். மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர், உலக புகழ் பெற்றவர். அப்போ அந்த பாப் சிங்கர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், பயங்கரமாக எல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஏராளமான ரசிகர் இருந்தாங்களாம். இது ஒரு பத்திரிகையில் நான் வாசித்தது ரொம்ப நாள் முன்னாடி. அப்போது அவருக்கு ஆப்போனண்ட்டாக இப்போ நிறைய பேர் பாருங்களேன், இப்போ கட்சியிலும் சரி, அல்லது நீங்கள் இப்போ அரசியலாக இருந்தாலும் அது சினிமாவாக இருந்தால் பல இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்க வளர்ச்சி இப்போ நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டாங்க, அதில் மற்றவங்க அவங்கள புகழ்றாங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாதான். அப்போ இந்த மைக்கேல் ஜாக்சனை பற்றி வாசித்தேன். அவர் சொல்கிறாங்க, அவருக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வந்துட்டார், அவரும் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆட பாட்டு பாடுறாரு, அவர் பேரை வந்துட்டேன். 75 லட்சம் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவால, எல்லாம் அது பண்ணுங்க, கையை உடைங்க, காலை உடைங்க, அவன் போகும்போது ரத்தம் வாந்தி எடுத்து சாவணும் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு வந்து 75 லட்சம் கொடுத்து அந்த ஆள் வரவே கூடாது. எனக்கு இது பாசி பயமா இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு துண்டு செய்தி தான். அப்போ மைக்கேல் ஜாக்சன் நினைக்கிறார், நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான், நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் சூப்பர் சிங்கரு, நான் தான் சூப்பர் டான்ஸரு, என்னை தவிர்த்து இன்னொருத்தன் வருவதை நினைவில கூட நம்மால வந்து ஏத்துக்க முடியல. இங்க பாருங்க பிரச்சனை, போட்டி மனப்பான்மை சொல்றாங்க. இன்னைக்கு இந்த பொறாமை தான் பலரும் நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாய் அமைகிறது. அப்ப இங்க விஷயத்தை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது, தொடக்க நூல்ல 11ஆம் அதிகாரத்துல ஒரு அர்த்தம் வாசிக்கிறோம். என்ன அது? 11:4 எடுத்து வாசிங்க. தொடக்க நூல், நிறைய பேர் பைபிள் படிக்கணும். பாபேல் கோபுரம் எல்லாம் சொல்ல வாருங்கள். 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம் 11:4. வாருங்கள், உலகம் முழுவதும் வானளாவிய கோபுரம். நோட் பண்ணி, இந்த பாயிண்ட் தான் பிரச்சனை. சும்மாலாம் இல்லை. நீங்க சொல்வீங்களே இந்த 20 அடி 30 அடி, இப்போ பாருங்க என்னது துபாயெல்லாம் வந்து எத்தனையோ அடி கட்டுறான். அலிஃபாவா தெரியல நினைக்கிறேன், எத்தனையோ 360 மாடியாம். வானளாவிய அளவு கட்டு வாசிங்க. கோபுரம் ஒன்றை கட்டுவோம், எவனும் நம்ம கிட்ட வர முடியாது. சென்னையில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையன் அந்த LIC பில்டிங் 14 மாடி. அப்பா 14 மாடி, இந்த பில்டிங்கை பார்க்க எல்லாம் கிராமத்திலேருந்து எல்லாம் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அடிச்சு சாப்பிட்டான் பாருங்க, 16 எங்கே போச்சு, எத்தனையோ மாடிகள் வந்துச்சு இன்னைக்கு சென்னைக்குள்ள. பார்க்கிற போது இந்த பாபேல் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றான், வாருங்கள் நம்ம வானளாவிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம், யாரும் ஒருத்தன் கூட நம்ம கிட்ட வர முடியாது, எல்லாரும் நம்ம பார்த்து அப்படியே பயப்படணும். ஆண்டவர் சொல்றார்,
கல்லின் மேல் கல்லிராதபடி தொடர்ந்து வாசா தெரியும், அடித்து நொறுக்கி அந்த கோபுரமே இல்லாமல் செய்வதை பாபேல் நிகழ்வு நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறான். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாய் எல்லாரும் நம்முடைய முதல்வராக பெரியவராக. எனக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை எனக்கு தெரியுமா, ஒரு பெரிய பிரச்சனை வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாது. நீ யோசிங்க, இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை. அம்மா சொல்வேன் எனக்கு எல்லாம் தெரியும் வாய முடிங்க, மனைவி பார்த்து கணவனை பார்த்து கணவன் சொல்வேன் உனக்கு என்ன தெரியும் வாய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும். இது ரெண்டு பேரும் பார்த்து பையன் உங்கள் ரெண்டு பேருக்கு எது தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். யாரு பையன் சொல்லுவா எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் வேற்றுமைகளும் பிளவுகளும் இன்னைக்கு 2ஆம் மாதம் ரொம்ப அருமையாக வாசிக்கிட்டோம். அவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாய் அமைகிறது. அப்போ இன்னைக்கு நான் யோசித்து கொண்டு இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லணும், ஏன் அவங்களுக்குள்ள பெரியவர்கள்ன்ற இந்த கான்செப்ட் வந்துச்சு. இயேசுவோடு இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நான் போன வாரம் மறந்துருப்பீங்க. இயேசு தன்னுடைய பாடுகளை எல்லாம் அறிவிக்கிறார். நான் வந்து சிலுவை சாவை ஏற்கணும், நான் பாடுகள் பண்ணோம், நான் மரணம் பண்ணோம், 3ஆம் நாள் உயிர் தேடணும். போன வாரம் யாரோ ஒருத்தர் கத்தினார். யாரு கத்தினாரு? பேதுரு. இது உங்களுக்கு வேண்டாம், கடிந்து கொண்டார். நான் அதான் சொன்னேன், தனியாக கொண்டு போய் இதெல்லாம் நான் போ அப்பாலே சாத்தானே அப்படின்னு சொன்னார் போன வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்பி சொல்றார் ஆண்டவர். திரும்பி வசனம் மிக அழகாய் சொல்கிறது, நான் பாடுகள் பட வேண்டும், நான் சிலுவை சாவை ஏற்கவேன் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் இவங்க 3 பேர் 12 பேரில் எங்கே பிரச்சனை? முதல் சொல்ல 3 பேர் மட்டும் இயேசு அடிக்கடி வெளியே கொண்டு போவார். அந்த 3 பேர் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தோற்ற மாற்ற விழா கொண்டு போனார். யாகியினுடைய மகள் இறந்த போது உள்ள கொண்டு போனார். நிறைய இடங்கள்ல இந்த 3 பேரை மட்டும் கூட பேச, அவங்க மட்டும் பெரிய ஆள், நாங்கள் என்ன அவங்க கிளிவா ஃபாதருக்கு இவங்களை மட்டும் தான் பிடிக்கும், எங்கெல்லாம் பிடிக்காது, அவங்கள்ட்ட மட்டும் நல்லா பேசுவோம். எங்களை இப்போ நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸு மற்ற பற்றி அந்த பிரின்சிபல் அவங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அப்போ நாங்கள் எந்த விதத்தில் அவங்களோட கம்மியாயிட்டோம்? நீங்கள் பேசுவோம்ல, நம்ம பேசுவோம்ல. அப்போ இந்த பிரச்சனை ஏன்னா இவர் 3 பேர் மட்டும் கூட்டு போறாரு. இப்போ நாமெல்லாம் இதில் யாரா பெரியவன்? யோவான் பெரியவனா, பேதுரு பெரியவனா, யாக்கோபு பெரியவனா? நானும் பெரியவன். அதான் பிரச்சனைங்க. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு மாற வேண்டியவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், இயேசுவுக்காக வாழ வேண்டியவங்க, இவங்களுக்குள்ள நம்பினா நீயா நானா அப்படி ஒரு போட்டி வச்சு இவங்க வந்து தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்வதையும் பார்க்கும். அன்னை மரியாவுடைய பாடலும் அழகாய் சொல்லும், செருக்கூற்றோரை சிதறடித்தார், வலியவரை அரியன் என்று தூக்கி எறிந்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். நான் சொல்றது தான் வசனம் அழகாய். அதான் மிக அழகாய் இயேசு பாருங்களேன், நீங்கள் உங்களில் யாரெல்லாம் முதல்வராக இருக்க விரும்பினீங்கன்னா கடைசியானவராக இருங்க. எனக்கு யாக்கோபு புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அந்த விஷயத்தை நான் அதிகமாக பின்பற்ற கூட விரும்புகிறேன். அது ஆக்சுவலாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அவர் சொல்வார் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரொம்ப பெரிய அதை வாசிக்க வேணாம். 2ஆம் அதிகாரம் கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் போய் பின்னாடி உட்காந்துங்க. அவர் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்வார். உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க, நீங்கள் பின்னாடி உட்காந்துங்க. நீங்கள் போய் பின்னாடி உட்கார வாங்க, ஐயா தயசு இல்லைப்பா ப்ளீஸ் நான் வரல வாங்க வந்து மணி எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. பாருங்களேன், யாரா அது இவ்வளோ பெரிய விஐபியா? அதுவே நீங்கள் முன்னாடி உட்காந்துருங்க, அவர் கூப்பிட்டு தயசு ஏந்துரு பின்னாடி உட்காரேன். வேற ஒருத்தர் வராரு, அந்த தம் என்ன ஆகும்? மூக்கு உடஞ்சிரும். இது நிறைய இடங்களை பறந்த சீட்டுக்கு தான் நம்ம நாற்காலிக்கு சண்டை போடும் ஒரு பாட்டு இருக்கு, ஒரு இவர் பாட்டு, நம்முடைய ரஜினி பாடு, நாற்காலிக்கு சண்டை போடும் நாம் எல்லாம் பைத்தியம். இது நிறைய நேரங்களில் உட்கார்றதுக்கு எனக்கு மதிக்கல, என்னை கூப்பிடல, என்னை வந்து முக்கியத்துவம் பண்ணல, எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு நிறைய சண்டைகள் குடும்பங்களில், உறவுகளில், நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை. ஆனால் சொல்றாரு, உங்களில் முதல்வராக இருக்க விரும்ப கடைசியாக வருங்க, உங்களை கடவுள் முதன்மையாக்குவார், தாழ்ந்தோரை உயர்த்துவார். நீங்க ரொம்ப அழகான விஷயம் நான் சொன்ன முதல்ல இன்ட்ரடக்ஷன் மாதிரி, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. குடும்பத்தில் இருக்கு, வேலையில் இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, அன்பியத்தில் இருக்கு, பங்கில் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா சாமியார் குழு இருக்கு, என்ன பிஷப் ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கல, என்ன ஒரு பெரிய ஆளாக்கல, என்ன போய் இந்த சின்ன பங்களை போட்டாரு, இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு வந்து புலம்புகிற குருக்கள் இருக்காங்க. மதவாதிகள் பிரச்சனை, அரசியலில் பார்த்து எல்லா வாணிபம். நீங்க பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு, நான் இப்போ கொஞ்ச நாளா ஒருத்தரை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன், பேரு சிவசங்கர். அவர் வந்து இந்த ஏர்செல் அப்படின்ற அதை பற்றி நீங்கள் வாசிருப்பீங்க. கோகுல் அவர்லாம் கோபிநாத் வந்து இன்டர்வியூ பண்ணுறார்.
நான் சொல்றேன் 16,000 கோடியை நான் வந்து விட்டுட்டேங்க. அது உள்ள நிறைய உள்குத்துறாங்க. நான் அதை பற்றி பேசினேன் சொல்கிறேன். 16,000 கோடி. ஆனால் அவர் எத்தனை கோடி அடிச்சார் வேற விஷயம். அதாவது பெரிய விஷயமா இல்லை. அப்படியே பேசி கொண்டிருக்கும்போது நிறைய விஷயம் சொல்கிறாரு. நல்ல விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் தன்னை என்ன பண்ணுற பணத்தில் பார்க்கலாம் தன்னை வந்து முதன்மைப்படுத்த மாதிரி சொல்கிறார். அப்போ ஒரு விஷயம் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறார், நான் என்னுடைய வேலை ஆட்களோடு அமர்ந்தான் சாப்பிடுவேன். அவங்க என்ன சாப்பிட்றாலும் அதான் நானும் சாப்பிடுவேன். இது நிறைய நேரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குமான விஷயம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்காரன், நான் ஒரு மேனேஜரு, நான் ஒரு பல ஆயிரம் கோடிக்கு அதிபர், நான் ஏன் அவங்கள்ட்ட உட்காந்து சாப்பிடணும், வேறு வேலை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்தீங்கன்னா சமபந்தி விருந்து அதை ஃபோட்டோ பிடிச்சிப்பான். அது வேறு விஷயம். அந்த பாட்டியோட உட்காந்து சாப்பிட்றது, அந்த பிள்ளைங்கள உட்காந்து சாப்பிட்றது, சாப்பிட்டு அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, நான் ஒரு பெரிய அமைச்சர், நான் ஒரு பெரிய முதல்வர், நான் ஒரு பெரிய சிஇஓ பாருங்க, இந்த சாதாரண ஆளு சாப்பிட்றேன் பாருங்களேன். அப்போ என்னன்னா அந்த நிகழ்வு என்ன சொன்னால் தன்னை அவங்க மற்றவங்க முன்னாடி ரொம்ப தாழ்த்தி கொள்வது போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முதல்வராக இருக்கவே நீங்கள் கடைசி ஆனவராக இருக்கட்டும். அமெரிக்க நாட்டில் பல அதிபர் இருந்தாங்க. மிகப்பெரிய புகழ்பெற்ற அமெரிக்கா நாடு பற்றி தெரியும் உங்களுக்கு. நிறைய அதிபர்கள் புகழ்பெற்ற பெரிய லிஸ்டே இருக்கு. அதில் மிகவும் புகழ்பெற்ற ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கன் வந்து தெரியும், ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளியுடைய மகன். சாதாரண ஒரு குடும்பத்தில் நேற்று ஒரு வாசன் சொன்னார், ஒருவருடைய வழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வழியை நீங்கள் அனுபவித்திருக்கணும். ஒருத்தருடைய வழியை நீங்கள் தெரிஞ்சு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டமோ மன கஷ்டமோ வேறு எதாவது, அந்த வழியை ஒருவரால் அறிந்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியும். அந்த வழியை நீங்கள் உணரவில்லை என்றால் உங்களால் உதவி செய்ய முடியாது. அப்போ நான் சொன்னேன், யாரை பற்றி சொன்னேன், ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் சந்திப்பதற்காக ஒரு முதியர் வரார் நியூயார்க்லேருந்து. அங்கே போய் பார்க்கலாம், நம்மள மாதிரிலாம் போய் முதல்வர் பார்க்க முடியுமா தெரில. அங்கே போய் பார்க்குற அவர் சொல்கிறார், கடவுளும் ஆபிரகாம் லிங்கனும் சேர்ந்து இந்த அமெரிக்க தேசத்தை காப்பாற்றுவேன் நம்புறேன். கடவுளும் ஆபிரகாம் லிங்கனும் சேர்ந்து இந்த அமெரிக்க தேசத்தை நீங்கள் காப்பாற்றுவேன் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னாராம். இங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஆபிரகாம் லிங்கன் நம்மளும் கடவுள் ஈக்குவலா பெரிய ஆளு அப்படி. ஆனால் இங்கே இதுதான் நான் இப்போ ஆபிரகாம் லிங்கனை பற்றி நான் ஏன் இவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, அவர் சொன்னாராம், நீங்கள் சொன்னது பாதி உண்மை பாதி உண்மை இல்லை. கடவுள் பெரியவர், கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணமானவர். நான் ஒரு சாதாரண மனுஷன், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக பணி செய்வதற்காக. அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக நான் பணி செய்யணும் அவ்வளோ பணி செய்கிறேன்னு சொன்னார். இதான் தான் இன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவரை பற்றி இந்த உலகமே, அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆன பிறப்பு அவரை பற்றி பேசிக்கும். அவன் இன்னைக்கு நீங்கள் நான் இந்த வாழ்வு என்ன அப்படி யோசித்து பார்த்தேன். என்ன வெறும் பணம், புகழ், அறிவு, கல்வி, அது லொட்டுலோஸ்க்கு செத்து போனால் ஒன்றுமே இல்லைங்க. செத்து போன பிற்பாடு உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதுதான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு, ரொம்ப சர்வ சாதாரண, எவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு. நம்மகிட்ட தோல் மேல கை போட்டு பேச எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. நம்ம கிட்ட சகஜமா வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. பெரிய பெரிய மனிதர்களாக இருக்காங்க, நான் பார்த்த மனிதர்கள். அப்படி உடையே சிலத்தை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்து உள்ளவரால் வெறும் வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் கட்டிக்கிட்டு, நீங்கள் தப்பா வெளியே பார்த்து நம்ம ஏமாந்து போதுதான் சொல்ல, ஒரு வயலில் வாட்சி கூட கட்ட மாட்டாங்க சில பேர். நான் பார்த்துருக்கேன். தங்க நகை கூட அவன் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான். இல்லை நான் சொல்கிறேன், சில பேர் போட்டிருக்கான் பாருங்க, சில பைத்தியக்காரங்களாம் 14,000 தொட்டியோ நாய் செயின்மன்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா வீடியோவில்? போட்டு எண்ணெய் கையில் பாருங்கள், அதை பாருங்கள். ஒரு பைத்தியக்காரன் கக்கூசியே வந்து என்ன கட்டியிருக்கான், தங்கத்தை கட்டியிருக்கான், கக்கூஸ். அப்ப இது என்ன சொல்றதுன்னா பெருமிதம், நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். அங்க அடி பாருங்க, செம்மடி. அவன் இன்னைக்கு நான் சொன்ன சவுக்கடி கடவுள் கொடுக்குறார், சம்மட்டி அடி கொடுக்கு எல்லாரும் என்னைய சேர்த்து நம்ம அனைவரும் தான். எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ கொம்பு, நான் சொல்வேன் இந்த கொம்பு, இந்த மாட்டு பத்தி சொல்லும்போது யோசிப்பேன். மாடு கண்ணு கூட்டி போடும்போது ரொம்ப அமைதியா இருக்கும். அதுக்கு அப்படியே கொம்பு உடம்பு நீங்க இதெல்லாம் பாருங்க. இப்ப மாடே காணல, கொம்பு இருக்கும் பாருங்களேன், சின்னதா இருக்குமா. அப்படியே சின்னதா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்படி பண்ணுமா, எப்படி பண்ணுமா, கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் தடி விட்டு அழகா தெரியும், அப்படி இப்படி பண்ணுவாங்க. அந்த கொம்பு வளர வளர அந்த மாட்டுக்கு வந்து திமிரு அதிகமாயிடுமா. நீ பார்த்துருப்பீங்களா, அந்த இந்த மாடு குத்துமே அப்படின்னா உள்ள குத்தி தூக்கிடும். அந்த வீர விளையாட்டு விளையாடுவாங்களே. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த சின்ன மாடு இல்லை, அந்த கண்ணுக்குட்டிக்கு கொம்பு வளரும் போது ஒன்றுமே தெரியல, நல்லா இருந்துச்சு.
அது வளர 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 அதுக்குள்ள என்ன பண்ணா தீமே என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, குத்தி கீழ்ச்சிடுவேன். நீங்களும் நானும் கூட அப்படிதான். நம்ம சாதாரணமாக இருப்போம், ஒன்றுமில்லாம் இருப்போம், அப்போ ரொம்ப அன்பாக இருப்போம், அனைவரையும் பேணுவோம், எல்லார்ட்டும் அக்கறையாக இருப்போம். கொஞ்சம் பைசா வந்துருச்சு, கொஞ்சம் வீடு கட்டிட்டோம், கொஞ்சம் படிச்சிட்டோம், 4 நல்லா பெரியவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் வாழ்க்கை முறை மாறுது அப்படின்னா நம்ம ஆளுங்க இருக்கான அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திர குடம் பிடிக்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணுவான் பாருங்களேன். அவனுக்கு செம்ம தேடி கொடுக்க. யாரை போல நம்ம மாறணும்? ஆண்டவர் சொல்றார், குழந்தைகளை போல மாறுங்கள். நீங்கள் நிறைய நேரங்களில் நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்வுடைய மிகப்பெரிய பிரச்சனை தாங்க. நீங்கள் பண பிரச்சனை இல்லைங்க, இந்த நான் 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 தான் நான் தான் நான் தான் எனக்கு தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் நான் தாங்க. சில பேர் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து சிக்கு பீப்புள்மே தப்பாக இருந்துச்சுக்காது, இந்த பங்களே நிறைய பேர் இருக்காங்க சிக்கு நோயாளிகள். என்னை பொறுத்த அவங்களாம் மனநோயாளிகள். உங்களை விட எவ்வளோ பேர் இருக்கான், உங்களை விட எவ்வளோ பேர், நம்மளை விட எவ்வளோ பெரிய கிரேட் பீப்புளாக தேர், எவ்வளோ பணம் படித்தவன் இருக்கான், அவன் நம்ம முன்னாடி ரொம்ப அம்பலாக இருக்கான். ஆனால் நாம் ஒன்றுமே தெரியாமல் அட்டகாசம் பண்ணுறோம் பாங்களேன். நான் உங்களை பொதுவாக சொல்கிறேன், நம்ம பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சே இல்லை, அடிக்கிடவார் கடவுள். ஒரு பாட்டு தான் வந்து, ஆடாதடா ஆடாதடா மணிதா நீ ஆடி போட்டா அடங்கி விட மணிதா. நம்ம இந்த பாட்டு அடிக்க நான் டெய்லி கேட்பேன், எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஆடக்கூடாது, கடவுளுடைய ஆட்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்குது. நான் பயமும் சொல்ல வசனம் சொல்கிறேன். சில நேரங்கள் நம்ம ஆட்டம் வந்து ரொம்ப தூரம் போகாது, அடைச்சி உடைக்குவார், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம். அதான் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நம்ம சரிப்படுத்தி கொள்கணும். நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தாழ்த்தணுங்க. அன்னை மரியாதை பற்றி இவ்வளோ பேசணும். அன்னை மரியா இதோ அடிமை என்று சொன்னால் கடவுள் அவரை உயர்த்தினார். இயேசு எவ்வளோ பெரிய மனிதர், அவருடைய பாதங்களை போய் கழுவுறார், தன்னை தாழ்த்தினார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அவ இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய இந்த நான் என்ற எண்ணத்தை விடுத்து நம்மை முதல்ல ஃபோக்கஸ் எல்லாத்தையும் நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்ண எல்லாத்தையும் நான் நான் நான். சில பேர் நடை, சில பேர் உடை, சில பேருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிடுக்கு திமிரு தெனாவட்டு இதெல்லாம் அழிவினுடைய வழிகளுங்க, அழகினுடைய செயல்களுங்க. ஆனால் சொல்ற அழிவுக்கான பாதை அகலமானது. இன்னைக்கு அந்த பாதை தான் நிறைய பேர் மாட்டிட்டு முடிக்கிறான், வாழ்வையை தொலைக்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட கடவுள் தாழ்த்துங்க, கடவுள் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சொல்லி எனக்கு எங்கேயோ இருந்தனா இன்னைக்கு எங்கே இருக்கேன், இது நீங்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையும் கடவுள் அந்த வாழ்வு தான். இன்னைக்கு எவ்வளோ அழகான குடும்பங்கள் இருக்கீங்க, அற்புதமான குடும்பங்கள் இருக்கீங்க. கடவுள் உங்களை எங்கிருந்து எங்கே உயர்த்தி எவ்வளோ தூரத்துக்கு மேலே மேலே அத்தனை பேரும் நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றுவானா? ஆமாம், கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்திருக்கோம். நீங்கள் கடவுள் முன்பாக தாழ்த்துங்க, மற்றவங்களும் தாழ்த்துங்க. அவங்க வந்து பெருசாலாம் கிடையாது. இன்றைக்கி இந்த போட்டி பொறாமலாம் இன்றைக்கி உலகத்தை அழிக்கக்கூடியது. அதை விட்டு விடுங்க. ஓகே திட்டினா ஓகே மனுஷன் பட. நான் அப்படி தான் ஒரு ஃபாதருடைய பேராயர் சின்னப்பா சொல்வார், அவருக்கு நிறைய இந்த கடுதாசி வருமா. என்ன கடுதாசி முட்டை கடுதாசி. ஒரு ஃபாதர் கேட்குறாரா, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீங்கள் எப்படி தூங்குறீங்க? டெய்லி வருமா. அவர் பார்ப்பாரான், படிக்க மாட்டாரான், கீழ்ச்சி உள்ளே போட்டுறான். அவனுக்கு வேறு வேலை இல்லை, அவனுக்கு பொழப்பு இல்லாதவன். அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக தான். அதை விட்டா தான் நான் நல்லா தூங்க முடியும். பாருங்கள், 88 வயசு ஆகுது அவருக்கு. 88 வயசு இன்னும் நல்லா தான் இருக்கு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா அருமையாக பாட்பாரு. அப்போ சனிதாருங்கள இது தேவையில்லாத விஷயத்து ஐயோ அவன் என்ன சொல்லிட்டோம், அவன் என்ன பண்ணிட்டோம், அப்படி இப்படி சொல்லிட்டு அவனை பழி வாங்க, அவனை விட மாட்டேன் அப்படி நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? இதான் நோய் காரணமே அதுதான். உள்ளே போட்டுக்கிட்டு அவைய மறந்துட்டா, இவன் வீடு வாங்கிட்டா, அவன் காரு வாங்கிட்டான், அவன் பையன் அமெரிக்கா போயிட்டான், அவன் நிலம் வாங்கிட்டா, அவன் நிறைய நகை போட்டா, அவளுக்கு நிறைய பேர் புகழ்றாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேன். இது ஒரு பெரிய நோய். அதான் இன்னைக்கு சுகர், அதான் பிபி, நீ கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடணும் இல்லை. நீங்கள் வாழ்நிலை நிறைய விஷயங்கள் மாறணுங்க. மாறுவோம். கடவுள் உயர்த்த மற்றவங்கள நீங்கள் ரொம்ப ஒன்றுமில்லாம கூட இருங்க. கடவுள் பார்வையில் நீங்கள் விலை மதிப்பு பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இன்னைக்கு நம்மை கடைசியான இந்த உலகம் உங்களை பார்க்குற பார்வை வேற மாட்டோம். கடவுளுடைய பார்வையில் நீங்கள் மாண்பு மிக்கவர்கள். கடவுளுடைய பார்வையில் அவர் உயர்த்துவார். அவர் தவிர்த்து யாரு? உங்கள் வாழ்நாட்களை நீடிக்க செய்யக்கூடிய ஆண்டவருங்க. மனிதனால் ஒன்றும் முடியாது. பணம் இருந்தால் கூட உங்களால் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. டாக்டர் கை வச்சிடுறார், பல கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் உங்களை ஒன்றும் யாரும் ஒன்றும். கடவுள் முன்பாக நீங்கள் தாழ்த்துங்கள். ஒன்றுமில்லாமல் இருந்து நினைத்த ஒரு ஃபாதருடைய 50வது ஆண்டு ஜூப்ளி போயிருந்தேன். அவர் ஃபாதர் அந்தோனி சாமி, நம்முடைய சென்னை மயிலே மறை மாவட்டம். அந்த வார்த்தையை திருப்பி சொன்ன, ஒன்றுமில்லாமல் இருந்தாங்க. எனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க, நான் படிக்கவே முடியாதுங்க. எத்தனையோ முறை உடம்பு சரியாமல் போச்சுங்க எனக்கு. 50 ஆண்டுகள் நான் குருவாக பணியாற்றினா
அந்த ஆண்டவர் தாங்க காரணம், நான் ஒன்றுமே இல்லைங்க சொன்னார். அவன் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு பாருங்க. 50 ஆண்டுகள் எவ்வளோ பேர் வாழ முடியும்னு தெரியல. என்னால் அவருக்கு 85 வயசாகுது, இன்னும் கண்ணாடி போடல, எல்லாம் போல நல்லா இருக்கு, அப்படி குடுன்னு ஓடுற. நம்மளாம் ஒரு மாதிரி ஓட முடியாதுல்ல. அப்போ அப்போ கடவுளுடைய கிருபை தானே, மற்ற எதுவுமே இல்லையே. அவன் இன்னைக்கு நீங்கள் நானும் கடவுள் மற்றவங்களும் தாழ்த்தி ரொம்ப உயர்த்திக்காதீங்க, குட்டி உட்கார இருப்பார் கடவுள். சில நேரத்தில் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், இந்த உலக வாழ்க்கை நம்ம நிறைய பாடங்களை பார்க்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணல, திருந்தவே இல்லை, திருந்தாத ஜென்மங்களாகவே இருக்கணும். நான் சொல்ல இன்னைக்கு நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கடவுள் அனமையா அன்னை மரியா தாழ்ந்தோரை உயர்த்துவார். உங்களை தாழ்த்துங்க, கடவுள் உங்களை எல்லா நிலையும் உயர்த்துவார். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். எத்தகைய இடுக்கண்கள் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவளுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவளுக்கு ஆண்டவராக இருப்பேன், ஆண்டவர் சொல்றார். எனவே நம்பிக்கையோடு விசுவாசோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து எம்புவோம். தொண்டாற்ற துணை நிற்கும் தயை இறைவா, தொண்டு ஏற்பதற்கென்றும் தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று கூறிய உன் திருமகன் இயேசுவின் அடிசுவடை பின்பற்றி தங்களது வாழ்வை அமைத்து கொண்டுள்ள எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவர், இறைமக்கள் அனைவருக்கும் உமது ஆட்சியை வழங்கியருளும். இவர்கள் செய்யும் தொண்டு உம் வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் விதத்தில் அமைந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொண்டு செய்வோரை எமக்கு வழங்கிய இறைவா, எம் நாடு எதிர்நோக்கியுள்ள தொண்டுகள் ஏராளமாய் உள்ளன. இவற்றை எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து முறைப்படுத்தி எங்களுக்கு ஆற்ற முன்வரவும், ஏழை எளிய தாழ்வுக்கு உட்பட்ட கைவிடப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காண உழைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விழிப்புணர்வு கொடுத்து வெற்றியை நோக்கி வழிநடத்தும் இறைவா, இன்று எம்மிடையே அறியாமை, மூட நம்பிக்கை, தலைவர் வழிபாடு, நுகர்வு வெறி, தாழ்வு மனப்பான்மை போன்ற குறைபாடுகள் மலிந்துள்ளன. இவற்றை களைய திறந்த மனதுடன் சமூக அமைப்புகள் முன்வந்து தொண்டாற்றி அதன் வழியாக நாங்கள் சமூக, பொருளாதார, ஆன்மீக முன்னேற்றங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தார் என்ற வார்த்தையின் அடையாளமாக வின்சென்ட் பவுல் சபைக்கு உதவி செய்யும் உபகாரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம்.
அவர்களையும் அவர்கள் குடும்பம் செய்யும் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். நமது வார்த்தைகள் வழியாக எம்மோடு உரையாடி கொண்டிருப்பவரே, எம்மை பக்குவப்படுத்தி வழி நடத்துபவரே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை உள்ளத்திலே அன்னை மரியாதை போல உள்ளத்தை இருத்தி சிந்தித்து அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிகிறார். நாங்கள் ஏறெடுத்து எங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பனை எங்கள் உள்ளத்தில் இருக்க அத்தனை விதமான தேவைகளை மறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடையாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்தங்களே, அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், இதய சுரங்களின் சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்தங்களே, சகமா சகமா அவருக்கேற்றதே, மனமேள தாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றதே, நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே, மனமேள தாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றதே, நானிலங்கள் விளைந்தன நவதானியங்கள் குவிந்தன, நானிலங்கள் விளைந்தன நவதானியங்கள் குவிந்தன, ஆண்டவரே இதை செய்தார் என்போம், ஆண்டவரே இதை செய்தார் என்போம், சகமா சகமா இதய சோரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்தங்களே, அன்பின் காணிக்கையாய். அன்புக்குரிய நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் புனித தேவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிடுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளுடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிறைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இதனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நாம் ஆண்டவர் கண்டு செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் வெள்ளி விழாக்களையும் கொண்டாடி அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபூதிகள் கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகும், இதோ நம்பிக்கையோடு கூட இந்த அருமையான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றார்.
இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் சொல்றாங்க. அவன் அவனுக்குள்ளே போற ஒரு பெரிய போர். இதான் நான் சொன்னேன், நான் நீ. இந்த போராட்டத்தில் பல நேரங்களில் நம்ம வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லி தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறோம். நான் அவனை விட இதில் எல்லாம் சிறந்தவன், நான் இவளை விட இதில் எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அது நமக்கு ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் அடி, அவனை விட நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். நம்ம விட மேலே ஒருத்தர் இருப்பான், அவன் நம்மளோட பல மடங்கு பெரியனா இருப்பான். அவன் முன்னாடி நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். நிறைய நேரங்களில் கடவுள் முன்பாக நிறைய புனிதர்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அத்துணையும் துச்சமென தூக்கி இருந்தார்கள். பெரிய அறிவு ஜீவிகள், பணம் படைத்தவர்கள், பதவியில் இருந்தவர்கள், அரசாண்டவர்கள் அத்துணையும் துச்சமென தூக்கி இருந்து ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்தார்கள். ஆகவேதான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்னைக்கு மிக உயர்ந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறான். நம்ம புனிதராக மாறுமோ இல்லையோ, மனிதர்களாக இருக்கிற போதே இப்படியான இந்த சின்ன சின்ன சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிற்றின்பமா? இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாகி நமது வாழ்வை தொலைத்து போனவர்களாக, உறவுகளில் விரிசைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம் மத்தியிலே கொண்டு வந்து நாமும் மகிழ்வாக இல்லை, அடுத்தவரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளாத நிலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். விடுங்க, ஒண்ணுமே இல்லை, நத்திங். இதான் இன்னைக்கு வசனம். கடவுள் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, நத்திங். அவரை பிடித்துக் கொள்வோம், அவரை மையப்படுத்துவோம், அவர் முன்பாக நீங்க தாழ்த்துங்க. கடவுள் எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்த்துவார். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவுடையில் ஏற்றெழும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான புனித மிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாவலும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் கற்றுக் கொடுத்தார். சிறு பிள்ளைகளைப் போல நாமும் மாறணும் என்று அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம், அவரோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடுடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே அப்படியே பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தாழ்ச்சியும் தந்தருட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சகலமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவியை ஒத்துழைப்பான். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால்
உடைய எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளின் கருத்துரைக்க செய்திடம் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடருடைய கால்களை பாதங்களை கழுவி ஆண்டவர். அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதங்களில் தாழ்த்தினார், கடவுள் உயர்த்தினார். நீங்களும் நானும் கூட தாழ்ச்சி உள்ளத்தும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை வளர்த்துக் கொள்ள அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். என்னை தேடி வருகின்றார் என்
அன்புடைய இன்று பொது காலத்தினுடைய 25வது ஞாயிறு, 23 திங்கட்கிழமை புனித பியோவுடைய நினைவு, 26 வியாழக்கிழமை புனித கோஸ்மாஸ் தமியான் மறைசாட்சி நினைவு, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வின்சென்ட் பால் அருள் பணியாளர் நினைவு. நாம் அறிவித்தது போல நம்முடைய பங்கில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம் விவிலிய ஞாயிறை கொண்டாடும் பைபிள் சண்டே. ஆகவே விவிலிய கண்காட்சி ஏற்பாடு இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனவே அடுத்த வாரம் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். காலை திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய அருமையான பிள்ளைகள், மறைக்கல்வி மாணவ மாணவிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அருள் சகோதரர்கள் அப்படியாக இணைந்து உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 25 ஸ்டால் அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. இதற்காக நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய ஆசிரியர் இதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறார். எனவே நான் சொல்றதெல்லாம் என்னன்னா ஒண்ணுதான், பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்த. நான் இதை சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு வருத்தம் கூட கொஞ்ச நேரத்தில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ஏன்னா அங்கே மார்க் கிடைக்கும். ஸ்கூலில் பெருசாக பண்ண சொன்னால் நீங்கள் முதல்ல போய் நிற்பீங்க, அதுக்காக பல மணியாக செலவு பண்ணீங்க. உங்கள் பிள்ளைகள் செய்கிறதை பார்த்து மகிழ்வீர்கள், பல மணி நேரமான பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் இங்கே அதான் உங்கள் பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தான், அவங்க நமக்காக மெனக்கட்டு எல்லாம் அந்த ஹியூமன் எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நம்முடைய கடமை. நீங்கள் பண்ணாமல் வேறு யார் இருப்பான்? பூசை முடிஞ்சுன்னு பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எழுந்து போயிட்டே இருப்பான் பாரு, யாருக்கோ பண்ணுறேன், சாமியாருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு. வேலையெல்லாம் பண்ணல, நான் சொல்கிறது புரிதா? இதெல்லாம் வந்து நம்முடைய பிள்ளைகளிடம் நிறைய திறமை இருக்குன்னு சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். நிறைய பேர் நம்ம வந்து மட்டப்படுத்துகிறோம். ஆகவே நான் மீண்டுமாக சொல்கிறேன், அடுத்த ஞாயிறு நம்முடைய பங்கில் வந்து இங்கே ஒரு விழாக்குளமாக இருக்கும். ஆகவே நம்முடைய பிள்ளைக்கு நிறைய உழைப்பு இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, பலருடைய உழைப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே அடுத்த ஞாயிறு நம்முடைய பங்கில் விவிலிய ஞாயிறு, பைபிள் சண்டே, விவிலிய கண்காட்சி. எனவே நான் சொன்ன 25 ஸ்டால் இருக்குது. உடன்படிக்கை என்ற தலைப்பில் அவர்கள் தயாரிக்கிறார்கள். முதல் திருப்பணி முடிந்தவுடனே நம்ம அந்த பிள்ளைகளை வர செய்ய, நீங்கள் நிறைய பேர் முதல் திருப்பணி முடிஞ்சோன்னு தொடங்குகிறோம். ஆனால் 2வது திருப்பணி முடிந்தவுடன் அஃபிஷியலாக வந்து இந்த விவிலிய கண்காட்சி நாம் துவங்குவோம். பிள்ளைகளுடைய உழைப்பை நம்ம கண்டிப்பாக மெச்சிக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அனைவருமாக இருந்து இந்த பிள்ளைகளை இந்த நிகழ்வெல்லாம் கண்டு கழித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவை காலையில் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் சொன்னால் ஃபாதர் ரொம்ப லேட் ஆகிடுது, பசிக்குது சொன்னாங்க. அதனால் இளைஞரிடம் கேட்டிருக்கோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்கிட்ட ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி ஒரு டீ, காசு கொடுத்து தான் வாங்கணும், தயவுசெய்து ஒரு டீ, ஒரு சாண்ட்விச், வேறு வடை, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே தயவுசெய்து இருந்து சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் பார்த்து பிள்ளைகள் உற்சாகப்படுத்தி செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கிருஷ்ணா நகர் புனித ஆரோக்கியனுடைய விழாவானது வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. 21ஆம் தேதி தீர்ப்பமணி நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று அங்கு மாலை நன்றி பலி, அதாவது கொடியிறக்க பலியும், அதைத் தொடர்ந்து அனைவருக்குமாக விருந்துமாக ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே இது வந்து நம்முடைய சிற்றாலயம், நம்ம அனைவருமாக வந்து கலந்துலாம் வந்து நமது சிற்றாலை உங்களுக்கு தெரியும். எனவே அவங்க நிறைய விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்மவர்கள் இந்த மாதிரியான விழாவிலே கலந்து கொண்டால் நல்லா இருக்கும். எனவே இன்று மாலை நடைபெறுகிற அந்த குடியிறக்கு விழாவிலும் சமபந்தி அசன விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நான் கடந்த 2 வருடங்களாக அறிவித்துக் கொண்டிருப்பது தான் நான் சொன்ன நம்முடைய பங்கில் வருகின்ற நவம்பர் மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கான உறுதி பூசை என்ற அருள் சாதனமானது கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே நான் பேர்களை எல்லாம் பதிவு சொன்ன 8 பேர் தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் கூட உறுதி பூசல் வாங்காமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே மீண்டுமாக அடுத்த முதல் அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வகுப்புகள் துவங்க இருக்கிறது. நவம்பர் மாதம் உறுதி பூசல் அருட்சாத்து கொடுப்பதற்காக நமது பேராகி வருகை தர இருக்கிறார். எனவே மீண்டுமாக நான் சொல்வது, இந்த உறுதி புதுநன்மை பெற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தயவு செய்து உடைய பெயர்களை கடைசி நாளில் கிடையாது, அடுத்த வாரத்தை நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அக்டோபர் மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனவே முன்கூட்டியே நீங்கள் வந்து அதனுடைய பெயர்களை குடும்ப கார்டு எடுத்துன்னு வாங்க. நிறைய பேர் சந்தா கட்டாமல் இருப்பீங்க, குடும்ப கார்டு எடுத்துன்னு வரணும், பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். செல் நம்பரையும் உங்களுடைய அன்பத்தின் பெயரை நம்முடைய உதவிக்கு வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். ஜெபமாலை மாதத்தில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் இருக்கிற அத்தனை சிறுவங்களையும் நம்முடைய அன்பு எங்களை சேர்ந்தவர்கள், மரியாதை சென்னை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வீடுகளாக எடுத்து சென்று அன்னையுடைய ஜெபமாலை ஜெபித்து அனைவருக்கும் அன்னையுடைய ஆசிரியை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்.
வருகின்ற 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நாம் வந்து 1000 மணி ஜெபமாலையை ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக இதை நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சனிக்கிழமை காலை 10 மணிலிருந்து இந்த 1000 மணி ஜெபமாலை துவங்க இருக்கிறது. யார் ஜெபமாலை ஜெபிப்பது? அதான் மரியாதை இருக்காங்களே, அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நம்ம கையை காட்டி விட்டு பங்கு மக்கள் ஆகி நம்ம அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கும். இந்த முறை ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண போகிறோம். எனவே இதை பற்றி நான் அடுத்த வாரம் அவங்களுக்கு அறிவிப்பேன். எனவே 5ஆம் தேதி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை அன்று காலை 10:30 மணிலேருந்து இந்த ஜெபமாலை ஜெபிக்கப்படும். நம்ம அன்பியங்களாக, இயக்கங்களாக, குழுக்களாக மரியாதை சேனை சகோதரி இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெபமாலை சும்மா ஜெபிக்காம பல கருத்துக்கள், இந்த ஜெபமாலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே அடுத்த வாரம் நான் ஒரு டப்பா இங்கே வைக்கிறேன். அந்த டப்பாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்கள் இந்த 1000 மணி ஜெபமாலை இந்த கருத்துக்காக ஜெபிங்க. குடும்ப கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக, நாட்டுக்காக, அமைதிக்காக என்று எழுதி போடுங்க. இந்த 1000 மணி ஜெபமாலையில் நாம் வந்து அந்தந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இது வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும். காலையிலிருந்து மாலை தேர்பவனி, அதோடு திருப்படியோடு அந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். அவ்வாறே கூட நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மிஷன் சண்டே உங்களுக்கு தெரியும், இந்த மறைபரப்பு ஞாயிறை நாம் உழவு திருவிழாவாக கொண்டாடுகிறோம். எனவே வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நாம் வந்து நம்முடைய பங்கில் மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறை, நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை கொண்டாட இருக்கிறோம். இது உணவு திருவிழா. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அநேகர் இதற்காக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து இந்த மறைபரப்பு ஞாயிற்காக கடந்த ஆண்டு வந்து நம்முடைய பங்கில் 1,15,000 ரூபாயை மறை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கிறோம். சரியா? அது ஒரு பெரிய தொகை தான். ஆனால் நம்ம பங்கில் இருந்து இவ்வளோ பெரிய தொகை கூட பெரிய விஷயம். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த உணவு திருவிழா நிறைய அன்பியங்கள், இயக்கங்கள், குழுக்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்க. இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. 20ஆம் தேதி மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். குடும்பமாக அனைவருமாக வந்து கலந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நிறைய விளையாட்டு போட்டிகளை கூட வைக்கலாம் அப்படி முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அன்பியங்கள் மற்றும் இயக்கங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்டால்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி முன் வாருங்கள். இந்த மாதிரி உணவு திருவிழா நம்மளான விஷயங்களை செய்து அதுலேருந்து கிடைக்கிற பணத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய மறைபரப்பு ஞாயிற்காக நம்ம செலவழிக்கிறோம். எனவே இந்த மிஷன் சண்டே அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகிற விழாவில் அனைவருமாக இணைந்து ஒத்துழைத்து சிறப்பு செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்பிய கணக்கான விவிலிய வினாவிடை போட்டியானது நாம் முதலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அறிவித்தோம். எனவே வருகின்ற அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ளாக ஒரு அன்பியத்தில் 3 பேர் அப்படி சொல்லியிருக்கோம். எனவே பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திருப்படி 10 மணிக்கு வந்து இந்த விவிலிய வினாவிடை போட்டியானது நம்முடைய அருள் தந்தை, அருள் சகோதரி வழியாக வழி நடத்தப்படும். எனவே அதற்கு தயாராகுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் பல முயற்சி எடுத்து கொண்டிருக்கோம். கடந்த 2 பங்கு பிரிவு கூட்டத்தில் பேசி உங்களுக்கு தெரியும், இந்த மழை வந்தால் இங்கே பார்த்தா ஒரே சேரும் சகதியுமாக இருக்கிறது, நடக்க முடியல, தண்ணி போக மாட்டேன் அப்படி என்று பல முயற்சி எடுத்தோம். ஆகவே அங்கே வந்து பேவிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் உங்களுக்கு தெரியும், முன்னாடி போகிற அந்த கல் பேவிங் பிளாக்ஸை போடலாம் அப்படின்ட்டு கடந்த பங்கு பிரிவு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கோம். அதுக்காக ஒரு குழுவை ஏற்பாடு செய்தோம். அந்த குழுவினர் ஒரு தயாரிப்போடு வந்திருக்கிறார்கள். மொத்தம் நமக்கு தேவையான கற்கள் 22,000 கல் அந்த முனையிலிருந்து அந்த கேட்டில் இருந்து மொத்தமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் 22,000 கல் தேவைப்படுகிறது. மொத்தம் 7,560 ஸ்கொயர் ஃபீட். அவை 2-3 கோட் வாங்கியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ரப்பர் உள்ள ஒரு கல். இந்த கல்லை நம்ம மீண்டுமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கல் தேய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே எல்லாம் சேர்த்து ஒரு கல், அந்த லேயிங்கு, அந்த மண் சேர்த்து ஒரு கல் 35 ரூபாய் அப்படின்னு ரேட்டு வந்திருக்கு. ஆகவே இதுக்கான வேலையை நாம் துவங்க இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு குழு இருக்குது, அந்த குழுவோடு கலந்து பேசுவாங்க. எனவே உங்களில் அநேகர் இந்த கல் போட போகிறோம். எனவே என்னால் 10 கல் கொடுக்க முடியும், என்னால் 50 கல் கொடுக்க முடியும், 100 கல், 35 ரூபா தான் ஒரு கல். அவையுடைய பெயர்களை, அதுக்குரிய பணத்தை நம்முடைய உதவி பந்திலும் மிக விரைவாக கொடுத்து தாராள உள்ளத்தோடு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நேரங்களில் சும்மா கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே நம்ம ஆலயத்துக்குள்ளே வர முடியல, அங்காங்கே தண்ணி தேங்கி இருக்கிறது. எனவே அதை நிவர்த்தி செய்வதற்கான இந்த முயற்சி அடைகிறோம். ஆகவே 500 கல்லும் தரலாம், 200 கல் தரலாம், 35 ரூபாய் ஒரு கல். சரியா? அதற்குரிய முன் வந்து நீங்கள் அதற்கு உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே நம்ம மத்தியிலே இந்த வழிபாடை மிக அற்புதமான விதத்தில் சிறப்பித்தவர்கள் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் செய்கிற அன்பு பணி நிறைய ஏழைகள். நான் எப்பெல்லாம் வந்து என்கிட்ட யார் உதவி கேட்டாலும் வின்சென்ட் பால் போங்க, வின்சென்ட் பால் போங்க சொல்வேன். அவங்களும் கூட முகம் சுளிக்காமல் அத்துணை பேருக்கும் அவங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு நீங்கள்
தாராளமாக செய்கிற உதவி, அதில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த வழிபாடை சிறப்பித்தவர்கள் வருகின்ற வாரம் சொன்ன மாதிரி 27ஆம் தேதி வின்சென்ட் பாலுடைய விழாவை கொண்டாடும். ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவருடைய அன்பு பணி தொடர அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்த வார திருப்பலியை புனித மிக்கேல் அதுத்தூது அன்பித்தினர் சிறப்பிப்பார்கள். மரபுகளை கடந்த மனித மேகம் புனித வின்சென்ட் பவுல். இவர் வாழ்வில் சில குறிப்புகள். அக்காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் வறுமை, பொறாமை, பழிபாதகம் தலை தூக்கி மக்களை கொடூரமாய் சீண்டிய காலத்தில் புனிதரின் எளிமையும் ஏழ்மையும் பிறரன்பு அமைதியும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைந்திருந்தது. போர் பூசல், வறுமை காரணமாக அனாதைகள் ஆக்கப்பட்ட பச்சிளம் பாலகர், கைவிடப்பட்ட முதியவர், ஒதுக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் அகதிகளுக்கு நாம் புனிதர் ஏற்படுத்திய காப்பகங்கள், இல்லங்கள் இன்றும் தொடர்ந்து பணியாற்றி இறை அன்பும் மனித நேயமும் வெளிப்படுகின்றது. நாம் புனிதர் குருத்துவ வாழ்வில் நுழைவோருக்கு பல்கலைக்கழகங்களோடு ஆன்மீகம், பொது அறிவு போன்றவைகளில் தேர்ச்சி பெற பரிந்துரைத்து பிரண்ட் பேரவை செயல் வடிவம் கொடுத்தார். மரியன்னையின் பக்தி உலகம் முழுவதும் பரவ செய்ய பிரான்ஸ் நாட்டையே மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். அன்பு பணிகளுக்கு புது அர்த்தம் கொடுத்த புனிதரான புனித வின்சென்ட் ஏழைகளின் தந்தை என்றும் சேவை பணியாளரின் காவலர் என்றும் 13ஆம் லியோ பாப்பரசரால் புகழாரம் சூட்டப்பட்டார். புனிதர் பட்டமும் பெற்றார். திசைகள் தோறும் உள்ள தீமைகளின் வேர்களை களைந்துவிட்டால் நன்மைகளின் பூக்கள் நாடெங்கும் பூத்து நறுமணம் கமழும். நம் இளைஞர்களின் உள்ளம் மலரும். நினைவுகளாலும் வளரும் கனவுகளாலும் கட்டப்படும் மணிமண்டமாக மாறுவதும். ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு புரட்டி போட்ட புனித பயணம் இதோ முடியும் தருணம் வந்துவிட்டது. அவதிப்படுவோர் அத்தனை பேரின் ஏக்க சிலுவைகளையும் தனித்தோளாய் ஏந்தி சுமந்தவர். சாய்ந்து போன துக்கம் கோடி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. தந்தை வின்சென்ட் விதைத்த அன்பு புயல் இன்றும் ஓயவில்லை. புல்லாங்குழலில் புகுந்து புண்ணிய இசை எழுப்புகின்றது. இயேசுவுக்கே புகழ். புனித வின்சென்ட் பாலே நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கேட்டோம். ஒரு தாயும் தந்தையும் தன்னை கரைத்து கொள்பவர்கள். கடந்த வாரம் ஒரு இது படித்தேன். அவங்க அப்பா வந்து மலம் அல்பவர். மலம் டாய்லெட் கிளீன் பண்ணுறாங்களே ரோட்டில். அவருடைய மகன் வந்து ரோபாட்டிக்ஸ் படித்து சிஇஓவாக இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து மலம் அல்பவர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஒரு அரசாங்க பள்ளியில் படியில் நான் முடித்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்திருக்கு. அவர் சொல்கிறார், மலம் அல்பவரின் பையன் நான் வந்து இந்த ரோபாட்டிக்ஸ் உடைய சிஇஓவாக என்று இருந்து கொண்டு போய் பெருமை அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அப்பா அருகே சொல்வார், நான் படிக்கலை, நீ எல்லாம் படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் தம்பி என்பதற்காக தான் அவர் வந்து அந்த வேலையை செய்தார் சொன்னார். நீங்கள் நிறைய நேரங்கள் நான் சொல்வேன், பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்றோர்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து தங்களையே வந்து கரைத்து கொள்கிறான். அவங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போலாம் ஒரு வருது இல்லை வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடுங்க. நான் வழக்கமாக சொல்வது, இந்த 25 ஆண்டு விழா, அம்மா அப்பாவுடைய கல்யாணம் 25 அல்லது 50வது ஆண்டு 40வது ஆண்டு விழாலாம் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். சட்டமாக வச்சுங்க. நான் சொல்கிறேன், நான் கொண்டாடுவேன், எல்லாரும் கொண்டாடுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அவங்களுடைய தியாகத்தை நம்ம நிறைய நேரங்களில் செய்வது. எனவே நம்ம பங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் திருப்பலியில் கூட யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இவங்க அவங்களாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆகவே 25 ஆண்டுகள் திருமண வெள்ளி விழாவை கொண்ட தம்பதியில் நம்ம கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறோம். இந்த மத்தியிலே திரு இருதய பாபு, திருமதி ஜேசு தங்கம், வின்சென்ட் பாலுடைய தலைவர் இருக்காங்க. வாங்க ஜேசு தங்கம் வாங்க. நம்முடைய பங்கில் ஒரு அற்புதமான குடும்பம், அருமையான பணிகளை வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம கேட்டுதான் தன்னை மறைத்து கொண்டு இந்த வின்சென்ட் பாலில் அநேக ஏழை எளியவர்களுக்கு நிறைய கல்வி உதவி மற்றும் உதவி செய்து கொண்டு அற்புதமான ஒரு குடும்பம். அவர்கள் தங்களுடைய வெள்ளி விழாவை என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டி தெரிவிக்க வேண்டுமாக ஒரு சின்ன ஒரு சால்வை அணிவித்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாங்க, 2 பேரும் வாங்க.
யாராக இருந்தாலும் கொண்டாடுவோம். தயவுசெய்து நாங்கள் 25 வருஷம் முதலே சொல்லிடுங்க. நாங்கள் எந்த முடிவெடுத்துறோம், எந்த திருப்படியாகவும் சரி அவரை நாம் நிச்சயமாய் கௌரவித்து அவர்களுக்காக நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பேரெடுப்போம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமதை இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்ச்சிகளையும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே நன்மையே இறையருள் நிறைய செய்வார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே நன்மையே இறையருள் நிறைய செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே நன்மையே இறையருள் நிறைய செய்வாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.